عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய, இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய சில செய்திகளை தொடராக அறிந்து வருகின்றோம். அதிலே ஒரு துஆவைத்தான் அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2716வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தாவூத் என்ற கிதாபினுடைய 1550வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நஸீ ஷரீஃபினுடைய 1307வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இப்னு மாஜாவினுடைய 3839வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஆக ஹதீஸ் கிதாபினுடைய பிரபலமான 4 கிதாபிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த துஆவாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் இந்த துஆவை கேட்டு வர வேண்டும். அந்த துஆ என்னவென்றால், அன்னை ஆயிஷா நாயகி கூறுகிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபீ துஆஇஹி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துஆவிலே இதையும் கூறி வந்தார்கள். துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து. யா அல்லாஹ், எந்த பாவத்தை நான் செய்தேனோ அதன் பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வஷர்ரி மாலம் அமல். வஷர்ரி மாலம் அமல். நான் எந்த பாவத்தை செய்யவில்லையோ அதனுடைய பாதிப்பிலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். என்ன துஆ ஓதுறோம்? நான் எந்த பாவத்தை செய்தேனோ அந்த பாவத்தினுடைய பாதிப்பிலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். எந்த பாவத்தை நான் செய்யவில்லையோ அதனுடைய பாதிப்பிலிருந்தும் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்பதான் இந்த துஆவினுடைய பொருள். இதற்கு விளக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த ஹதீஸினுடைய தொடரிலே இந்த ஹதீஸ் தொடர்பாக 4 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவது விஷயம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையிலே அது கடலிலும் சரி திடலிலும் சரி ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம், அல்லது முந்தைய காலத்தில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு காரணமாக இருக்கலாம், அல்லது நிகழ்காலத்தினுடைய பாதிப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம். எல்லாவற்றுக்குமே அடிப்படை காரணம் பாவம்தான். இந்த உலகத்துல மனித வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லா வகையான பாதிப்புகளுக்கும் காரணம் பாவம்தான். அல்லாஹ் தஆலா வேண்டும் என்றே எந்த மக்களையும் அழிப்பதில்லை, எந்த மக்களையும் பாதிப்படைய செய்வதில்லை என்பதை முதல்ல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான். 30வது சூரத்து ரூமினுடைய 41வது வசனத்திலே கூறுகிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்களுடைய
கரங்கள் தேடிக்கொண்ட பாவத்தின் காரணமாகத்தான் கடலிலும் தரையிலும் நாசமும் குழப்பங்களும் ஏற்பட்டன என்று அல்லாஹு தாலா கூறுகிறார். கூறிவிட்டு அல்லாஹு தாலா அடுத்து ஒரு செய்தியை கூறுகிறார். எல்லா பாவத்துக்கும் அல்லாஹ் தண்டிப்பதில்லை. அல்லாஹ் அதற்கு ஒரு செய்தியை கூறுகிறான். அவர் செய்த பாவத்தினுடைய சில பாவத்துக்கு, அவர் செய்த பாவத்திலே சில பாவத்துக்கான தண்டனை அல்லாஹு தஆலா அவருக்கு சுவைக்க வைக்கின்றான். அதற்கு காரணம் அவர் பாவத்தை விட்டும் திருந்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறார். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா 3 செய்தியை கூறுகிறார். ஒன்று, உலகத்தில் ஏற்படக்கூடிய நாசத்துக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் பாவம். இரண்டாவதாக, எல்லா வகையான பாவத்துக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தண்டனை கொடுப்பது இல்லை, அது மறுமையிலே தான் உண்டு. சில பாவத்துக்கான தண்டனையைத்தான் நாம் இந்த உலகத்திலே கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். மூன்றாவதாக, தண்டனை கொடுப்பதற்கு காரணமும் அவர் அந்த பாவத்தை விட்டு விலகிவிட வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா இங்கே கூறுகிறார். இதே கருத்தை தான் அல்லாஹு தஆலா சூரத்து சஜ்தாவினுடைய 21வது வசனத்திலே கூறுகிறார். வலா நுதியகன்னஹு மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர் பாவத்திலிருந்து திரும்பி விடுவதற்காகத்தான் பெரிய வேதனையை அடைவதற்கு முன்னால், மறுமை நாளையிலே பெரிய வேதனையை அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே சில வேதனையை அவர்களை அனுபவிக்க செய்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்ப முதல்ல நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே கடலிலே ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் நாசங்களுக்கும், தரையிலே ஏற்படுகின்ற குழப்பங்களுக்கும் நாசங்களுக்கும் காரணம் மனிதனுடைய பாவம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னவென்றால், முந்தைய மக்கள் அழிக்கப்பட்டதற்கும் காரணம் அல்லாஹு தஆலா பாவம் என்றுதான் கூறுகிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அழித்திருக்கின்றான். அல்லாஹ் அழித்திருப்பதற்கு காரணம் அல்லாஹு தஆலா வேண்டும் என்றே அல்லாஹ் அழிக்கவில்லை. அதையும் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான். 29வது சூராவுடைய 40வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான். ஃபகுல்லன் அஹதனா பிதம்பிஹி. நாம் ஒவ்வொருவரையும் அவர்களின் பாவத்தின் காரணமாகத்தான் பிடித்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒவ்வொருவரையும் அவருடைய பாவத்தின் காரணமாகத்தான் பிடித்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா முந்தைய சமுதாயத்தை 4 விதங்களிலே அழித்ததை அல்லாஹ் கூறுகிறார். ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாசிபா. அந்த மக்களிலே சில பேரை அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? கடும் புயல் காரணமாக கல்மாரியை அனுப்பினோம். அது என்ன வந்துச்சு அப்படின்னா, கடும் புயல் காற்று. அதில் என்ன செய்யுது? கற்களும் சேர்ந்து வந்தது. அது யாரை அல்லாஹ் தஆலா அப்படி அழித்தார்? அல்லாஹ் தன் திருமறையை கூறுவார். வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரிஹின் சர்சரின் ஆத்தியா. ஆது கூட்டத்தாரை பேரொளியோடு வேகமாக சுழன்றடித்த கொடுமையான காற்றை கொண்டு அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த உலகத்திலே சில மக்களை அல்லாஹ் தஆலா செய்தான், கடுமையான காற்றை கொண்டு அல்லாஹ் தஆலா அழித்தார். எவ்வளவு பெரிய காற்று இருந்துச்சுன்னா அறிஞர் மக்கள் சொல்வார்கள், அவங்க ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள். அந்த ஆடு கூட்டத்துக்கு நபியாக என்ன செஞ்சாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சொன்னாங்க, ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈமானை ஏற்றுக்கொள்வதாக. அந்த மக்கள் முடியாதுன்னாங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதாக, காற்று வரும் என்பதாக சொன்னார்கள். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு பெரிய குழியை தோண்டி என்ன செஞ்சாங்க? எல்லாம் இடுப்பு வரை நின்றுகிட்டாங்க. எல்லாம் இடுப்பு வரை நின்றுகிட்டு அல்லாஹ்வுக்கு பார்க்கலாம் என்பதாக அவருக்கு அனுப்பப்பட்ட காற்று எப்படி இருந்தது என்று சொன்னால், எப்படி என்ன செய்யுது அப்படின்னா, அப்படியே ஒரு குச்சியை நம்ம நட்டு வச்சிருக்கோம் பூமியில, இப்படி ஆட்டுவோமா இல்லையா? இப்படி ஆட்டி அசைச்சு தூக்குவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த காற்று அவளை உலுக்கியது. அந்த காற்று அவளை உலுக்கி அப்படியே தூக்கி என்ன செய்யறது? வானத்தின் உயரத்துக்கு தூக்கி என்ன செய்யறது? கீழே போட்டு அவரை அழித்தது. என்னன்னா, இந்த உலகத்திலே சில மக்களை அல்லாஹ் தஆலா கடுமையான காற்றை கொண்டு அழித்தான். பேரொளியோடு இருக்கின்ற காற்று. அதிலே என்ன செய்யறது அப்படின்னா, கற்களும் சேர்ந்து வந்த காற்று. அல்லாஹ் தஆலா ஆது கூட்டத்தை அழித்தான். அல்லாஹ் தஆலா இரண்டாவது கூறுவான், வமின்ஹும் மன் அஹதத்து ஸைஹா. திடீர் சத்தத்தை கொண்டு சில மக்களை அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அது யாரை அழித்தார்? அல்லாஹ் தஆலா சமூது கூட்டத்தை அழித்தார். வாம்மா சமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா. 69வது சூராவுடைய 5வது வசனம் அல்லாஹ் கூறுவான்,
சமூக கூட்டத்தார்களை பெரும் சத்தத்தால் அழைக்கப்பட்டார்கள். சமூக கூட்டத்தார்கள் பெரும் சத்தத்தால் அழைக்கப்பட்டார்கள். திடீர்னு ஏற்பட்ட ஒரு சத்தம், அவர் நிலைகுலைந்து போய் மாண்டு போனார்கள். ஒரு இடி சத்தம் வருது, நமக்கே கொஞ்சம் இடி வேகவா சத்தம் வச்சு வைக்கிற, காலை புத்திட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அவருடைய கோப பார்வைதான். எனவேதான் இடி வருகிற நேரத்திலே ரப்பனா லா தக்துல்னா பிகலபிக வலா துஹ்லிக்னா பிஅதாபிக வஆஃபினா கப்ல துஆவை ஓதுமாறு பெருமானார் கற்றுத் தருவாங்க. யாருடைய கோபத்தை கூட அழித்து விடாது. நமக்கு வெடிச்சத்தவே நம்மளால என்ன செய்து கேட்க முடியாது. இடிச்சத்தம் நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவருக்கு ஏற்பட்ட சத்தம் கடுமையான சத்தத்தால் அழிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு அனுப்பப்பட்ட சாலிகள் இஸ்லாமுடைய என்ன செய்யறாங்க, வார்த்தைகளை மீறினார்கள். அவர்களே வேண்டுகோள் வைத்தார்கள், எங்களுக்கு கல் மலையிலிருந்து ஒட்டகம் வரணும் என்பதாக வந்தது, அதை அறுத்தார்கள். அல்லாஹ் தாலா என்ன செய்தான், அந்த கூட்டத்தை அழித்து காண்பித்தான். அல்லாஹ் தாலா அந்த வசனத்திலே அடுத்து சொல்வான், அந்த மக்களிலே சிலரை நாம் இந்த பூமியை விழுங்க வைத்தோம், பூமியில இழுக்க வைத்தோம். யார்? காரூன், மிகப்பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டவன். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு மாறு செய்தான். இந்த உலகத்தில் ஆணவத்தோடு அலைந்தான். அல்லாஹ் தஆலா பூமியை கொண்டு விழுங்க வைத்தான். அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள், உலகம் அழிகின்ற வரைக்கும் இந்த பூமிக்கு கீழே அவனுடைய செல்வங்களும் சென்று கொண்டே இருக்கிறது என்பதாக எழுதுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவர்களை சிலரை என்ன செய்தோம், தண்ணீரிலே மூழ்கடித்தோம். பிறவுடைய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா தண்ணீரிலே மூழ்கடித்தார். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியாக ஒரு செய்தியை கூறுகிறார், அல்லாஹ் தஆலா ஒருபோதும் யாருக்கும் அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடியவர் அல்ல. அல்லாஹ் தஆலா அவருக்கு அநியாயம் செய்யவில்லைன்னு சொல்றான். 4 வகையிலே அழிக்கப்பட்டார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், அல்லாஹ் தஆலா அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون, அவர்கள் பாவத்தை செய்த தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அவன் இந்த உலகத்திலே நான் சொல்லக்கூடிய செய்தி விலகிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே கடந்த காலத்திலே ஏற்பட்ட அழிவுக்கு காரணம் பாவம். நிகழ்காலத்திலே தீய ஆட்சியாளர் ஏற்பட்டதற்கு காரணம் பாவம் தான். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவன் ஆட்சிக்கு வந்துட்டா இவன் ஆட்சிக்கு வந்துட்டா என்பதாக கூறுகின்றோம். மனிதர்கள் எப்படி இருக்கிறாரோ ஆட்சியாளர் அல்லாஹ் தஆலா அப்படியே ஏற்படுத்துகின்றார். வரலாற்றை ஒரு செய்தி வரும். கலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலம். அவனை குறை சொல்லக்கூடிய நோக்கத்திலே ஒருவர் வந்தார் வந்து சொன்னா, அபூபக்கர் உமருடைய காலம் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. என்ன சொன்னாரு? அபூபக்கர் உமருடைய காலம் எல்லாம் அவ்வளவு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நான் உஸ்மானுடைய ஆட்சி காலம், உங்களுடைய ஆட்சி காலம் தான் இவ்வளவு மோசமா இருக்கு, இங்க பார்த்தாலும் ஒரே குழப்பங்களா இருக்கு என்பதாக அவர் குறை சொன்னார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொன்னார்கள், அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும் உமருடைய ஆட்சி காலத்திலும் என்னை போன்ற மக்கள் வாழ்ந்தார்கள், எங்களை போன்ற மக்கள் வாழ்ந்தார்கள். அங்கே அல்லாஹ் தஆலா நல்ல ஆட்சி ஏற்படுத்தினான், நிம்மதியான ஆட்சி ஏற்படுத்தினான். உஸ்மானுடைய காலத்திலும் உஸ்மானுடைய காலத்திலும் என்னுடைய காலத்திலும் உன்னை போன்ற மனிதர்கள் வாழ்கிறார்கள், அதனால்தான் இந்த ஆட்சி இவ்வளவு குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்றான் அப்படின்னா, அவன் சொல்ல குறை சொல்ல வந்தான், அவனுக்கு அவனுடைய வார்த்தையிலே பதில் சொன்னார்கள். அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இந்த உலகத்திலே தீய ஆட்சியாளர் நியமிக்கப்படுவதற்கு காரணம் மனிதனுடைய பாவம் தான். அழகாக ஒருவர் எழுதியிருந்தார், வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை, பாவம் தான். மக்கள் வேற வகையா நினைக்கிறாங்க. நான் இன்னைக்கு திருடல, நான் எவன் சொத்தையும் மோசம் பண்ணல, நான் எவன்கிட்டையும் போகல, அதனால வந்துகிட்டு அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் பாவம் அல்ல, நன்மையை புறக்கணிப்பது, ஃபர்தை புறக்கணிப்பது பாவம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வாங்க சொல்லப்படுகிறது இல்லை, எல்லாருடைய வீட்டிலையும் கேட்குது. எத்தனை மக்கள் வருகிறார்கள்? ஃபஜ்ருடைய தொழுகை விடுவது பெரும் பாவம் இல்லையா? என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் எழுதியிருந்தார், அதாவது வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவதற்கு உனக்கு மனம் இல்லை, ஆனா நீயோ நினைக்கின்றாய் அதாவது உமரை போன்று அபு அய்யூப் அன்சாரியை போன்ற ஆட்சியாளர் வரவென்பாக கருதுகின்றார். அது எப்படி சாத்தியமாகும்? உங்களுக்கெல்லாம் மோடியும் யோகியை போன்றவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார் என்பதாக எழுதியிருந்தார். மோடியும் யோகியை போன்ற ஆட்சிக்கு வருவார். இந்த உலகத்திலே
மக்கள் எப்படி இருக்கிறாரோ அது போல அல்லாஹ் தஆலா ஆட்சியாளரை ஏற்படுத்துகிறார். சரி, இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை சொல்லி முடித்தோம். இது ஒரு செய்தி நான் சொல்லியிருக்கேன். ஆக இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற எல்லா விஷயத்துக்கும் பாவம் தான் காரணம். அது மட்டுமல்ல, தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைக்கும் பாவம் தான். அல்லாஹு தஆலா சொல்லுவான் 42வது சூராவுடைய 30வது வசனம், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுடைய பாவத்தின் காரணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிறது என்று அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மக்களை கூறுகின்றார். தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன பாதிப்பு ஏற்படுகிறதோ எல்லாவற்றுக்கும் காரணம் பாவம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன சொன்னாரு, இந்த ஹதீஸிலே நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால் 2 செய்தியை பெருமானார் சொல்றாங்க. ஒன்று, அல்லாஹும் இன்னி அஊதுபிக்க மின் ஷர்ரி மா அமில்து. யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தின் மூலமாக என் வாழ்க்கையிலே பாதிப்பு ஏற்படுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று அவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் எல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். இரண்டாவது செய்தி யாராச்சு. மூன்றாவது செய்தி என்னவென்றால், ஷர்ரி மாலன் ஆமல், நான் செய்யாத பாவத்தினுடைய பாதிப்பு விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வருங்காலத்திலே நான் பாவங்கள் செய்து அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுவதை விட்டு இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம என்ன கூட நம்மள பாவம் செய்யற பிறகு பாதுகாப்பு தேடணும் அப்படி அல்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரக்கூடிய காலத்துல நான் பாவத்தை செய்து அதனால பாதிப்பு ஏற்படுத்திட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுறாங்க. அதாவது அமினு மக்கள் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியில் அவர் அச்சம் தெரிந்திருக்கிறார்களா? பலா யாமல் மக்கள் அல்லா இல்லல் கோமல் ஹாசிரும். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து அச்சமற்று இருக்கக்கூடியவர்கள் நஷ்டவாதிகளை தவிர இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப வரக்கூடிய காலத்துல நான் எந்த வகையான பாவத்திலும் சிக்கிவிட மாட்டேன் என்று எந்த கேரண்டியும் இல்லை. அதோட அப்படின்னா அவன் அல்லாஹ்வை அவன் என்ன செய்யறான், மறுக்கிறான் அர்த்தம். அதனால என்ன, வரக்கூடிய காலத்திலே என்னுடைய வாழ்க்கையில எந்த பாவமும் ஏற்பட்டு அதனால பாதிக்கப்படுவதை விட்டு பாதுகாவல் தேடு. இது 3வது செய்தி. 4வது செய்தினா, அதுக்காக இந்த உலகத்திலே பாதிக்கப்படக்கூடிய அனைவருமே, இந்த உலகத்தில பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லோரும் பாவிகள் என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. அதை சொல்லிட்டாரா, பாவம் செஞ்சவன் தான் பாதிக்கப்பட்டாங்க. இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடிய மக்களை பூரா பார்த்து அவனா பாவம் செஞ்சவனா பாதிக்கப்பட்டவாக நாம் சொல்லிவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்திலே கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, ஊதித்து மிஸ்லமா ஊதிய நபி, இந்த உலகத்துல எந்த இறை தூதரும் படாத அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தப்பட்டிருவாங்க. அவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு அவங்க ஆளாகனா பெருமானார் பாவியா? பெருமானார் தான் இந்த உலகத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர். அதனால இந்த உலகத்துல பாதிக்கப்பட்டவர் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியதாக நாம் கருதிவிடக் கூடாது. சில நேரத்தை அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக கூட அல்லாஹு தஆலா கொடுப்பார், நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இதை கேட்டவனை கடைபிடிக்கலாம். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.